மணி 5 தானே ஆகுது. அவ இழுத்து மூடிட்டு கிடந்து உறங்கிறதுக்கு. எடி கனி, எழுப்பிட்டியாத? கிடந்து உறங்கத பாரு. கனி, எடி. யாம்டி உனக்கு இப்படி கத்திட்டே இருக்க? கொஞ்ச நேரம் தூங்க தான் விடேன். என்ன டயர்டா இருக்கு தெரியுமா? டயர்டா இருக்கா? டயர்டா இருக்கக்கு என்னடி வேலை செய்த? வேலை செய்தா மட்டும் தான் டயர்டா இருக்கணுமா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு வேலை இழுத்துப்பட்டு செய்யும். எங்களுக்கே டயர்டா இல்ல. சும்மா வெட்டியா இருந்து போன் நோண்டிட்டு இருக்கேன். உனக்கு டயர்டா இருக்காக்கா? ஆமா, போன் நோண்டியதுன்னா சும்மா ஈஸியான வேலை பத்தியா? அதுக்கு மட்டும் டயர்ட் ஆகாது. அது ஒரு வேலை தானே. காலையில இவ்வளவு நேரம் கிடந்து உறங்குனியனா மாமியாக்காரி வீட்ல என்னடி நினைப்பாவ? எவன் நினைச்சா எனக்கு என்ன? இது எலும்புடி, எலும்பி ஏதாவது வேலை இருந்தா பாரு. நடு வீட்ல இப்படியே கிடந்து உறங்குவ. வீட்டுக்கு யாராவது வந்தாவல்னா என்னடி மக்கா நினைப்பாவ? வசந்தி இப்படி பிள்ளைகளை 7 மணி 8 மணி வரைக்கும் நடு வீட்ல கடத்தி உறக்க வைக்கான்னு தானே சொல்லுவாவ. இம்ம டயர்டா இருக்குமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எழுமை. இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தானே உறங்கிட்டு இருந்தேன். திருப்பியும் டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்ல? ஆமா, ரெஸ்ட் எடுத்ததுல டயர்ட் ஆயிட்டேன். மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க போறேன். போதுமா? போ அஜி, போமக்கா. போய் ஒரு வாள் தண்ணி எடுத்துட்டு வா. இவளா நானா இன்னைக்கு எனக்கு பாக்காண்டாமாக்கா? ஆட்டுமா? ஏண்டி ரெஸ்ட் எடுக்கலையா? ஒழுங்கா போயிரு பாத்துக்கா. கொடுமையா படுத்திக்கிட்டு இருக்காது. அக்கா, ஏதாவது காய் ஏதாவது வெட்டி தாட்டி மக்கா. அம்மா ஒத்த ஆளா கிடந்து கஷ்டப்படேன். ஆமா, காய் வெட்டாவ காய். இடிப்பா, போய் கிச்சன்ல இருந்து ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. இன்னும் சும்மாவே இருக்க மாட்டியா? நொய் நொய்னு அதை செய் இதை செய், அதை வாங்கி இதை வாங்குன்னு ஓடி போய் ஓடி ஆடி வேலை செய். பொம்பளை பிள்ளை மாதிரி வேலையில செய்யுங்க. போய் பிளேட் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். பிளேட் எடுக்க முடியாதா? காயெல்லாம் கட் பண்ணிதான். இப்படி ஒரு வீட்ல வந்து பிறந்துட்டனே. ஆமா, ஒரு வீட்ல போய் பாரு. ஊஞ்சல் கட்டி அதுல இருத்தி ஆட்டி அழகு பார்க்காத. போய் பார்த்தா தானே தெரியும். ஒரு வேலை செய்யாம என்ன நேரம் உறக்கமா அந்த போனும் எடுத்தியா மக்கா? இன்னும் எங்க இருக்கு? ஒரு பிளேட்டையும் காணல. அங்க ஸ்டவ் இருக்காமா? ஆமா, ஸ்டவ்வுக்கு மேல எல்லாம் பிளேட் காணல. ஸ்டவ் பத்த வைமா. பிளேட் காணாததுக்கு ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இது ஆட்டோ கண்ணாடி திருப்பி விட்டுட்டு ஆட்டோ இடும் சொல்ல மாதிரி இல்ல இருக்கு. இம்மா, பத்த வச்சிட்டேன். அதுல கையில இருக்க போனை போட்டு எரிச்சிருமக்கா. பரவத்தி ஆடு கடச்சம். கிச்சன்ல இத்தனை பாத்திரம் இருக்கு. இவ கண்ணுக்கு பாத்திரம் தெரியாட்டா? செல்லம் காட்டி காட்டி வளர்த்தா இப்படிதான் இருக்கும் பிள்ளைகளு. எங்கேயோ பிறக்க வேண்டிய நாய் இங்க வந்து பிறந்து என் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இருந்துகிட்டு இவெல்லாம் காய வெட்டம்னாடி என்ன வலி வலிக்கு. காலு கையெல்லாம் சுளு சுளு சுளுன்னு குத்துது. இதுக்கு தாம நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? காலையில எந்திரிச்சு என்னமா வேலை பார்க்க? மாடு மாதிரி தான் வேலை பார்க்க. ஒரு வேலையும் செய்யாட்டாலும் 8 ஆனோன்னு எம்மா சாப்பிட என்ன இருக்குன்னு கேப்பியா? அதான் நீங்க உறங்குதியான்னு கூட சேர்ந்து நாங்களும் உறங்க முடியுமா? உறங்குனா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடியுமா? இம்மா, நாங்க உனக்கு வேஸ்ட் பத்தியா? வேஸ்ட் நல்லா இல்லடி மக்கா. ஊர்ல இருக்க பிள்ளை எல்லாம் அவியாம மரவளு கூட மாட என்ன வேலை செய்து கொடுக்காவ? பின்னாடி போற பத்துக்கா நாலு முடியத்த இருக்கவே இல்ல. அபியே இப்படிதான் திட்டிக்கிட்டு இருக்காவ. ஆமா, எல்லா வீட்டுலயும் பிள்ளைகள் இப்படிதான் வேலை செய்யாம அதோட பாட்டுக்கு இருக்கான். அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தானே எல்லாம் நீதான் இப்படி கொதிச்சு பொங்கிக்கிட்டு கிடக்க. அதையும் செய்து கொடுக்காத இதையும் செய்து கொடுக்காதன்னு. இது என்ன குறுக்கோலிக்கு தெரியுமா? இவ்வளவு கட் பண்ண முன்னாடி இந்த காயாவது எள்ளு போல கட் பண்ணி தரலாம் இல்லாட்டி உங்களுக்கு. இதுக்குதான் கிடந்த நான் தூங்குனது. காலையிலேயே மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமா, வேற உள்ள பிள்ளைல மாதிரியாம நாங்க. நீ வேலை செய்து கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லும் போது என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்த பாக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல. அதான் மூடிக்கிட்டு கிடந்து உறங்க. கூட்டுக்கண்டியா 2 பேரும் சேர்ந்து கால்வேல. உண்மை தாண்டி அம்மா. நீ கஷ்டப்பட்டு வேலை செய்த பாக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு சக்தி இல்ல. அதனாலதான் நாங்க இப்படி கிடந்து உறங்க. அம்மா, சின்ன பொண்ணாத்த இஞ்சி இருந்தா கொடுத்து விட சொன்னாவ. ஆமா, இந்த கஞ்சிக்கே வழி இல்ல, இதுல இஞ்சி. இடிய கண்ணு முன்ன இப்படி பல்ல காட்டிக்கிட்டு இருக்காத. தொல்ல உடைச்சு எடுத்துடலாம் போல இருக்கு. வேற செட்டு பல்ல வச்சிட்டு இருக்கட்டா? நேத்து சிலிப்பிக்கிட்டு கடந்த இல்லாட்டி அந்த வான சாரியை கட்டி அத ஒழுங்கா அலசி கஞ்சி முக்கி தியாச்சி மடக்கி வைக்கலாம் இல்லாட்டி. அதான் அண்ணா அங்கனா சுருட்டி போட்டிருக்க. போற வரவியெல்லாம் மிதிச்சிட்டு போங்கன்னு வேற தூக்கி போட்டிருக்க. கெட்டிட்டு இப்படியாடி சுருட்டி போடாது. அம்மா, லூஸ் மாதிரி பேசாத. ஆமா, நல்ல துணியில சும்மா சும்மா தண்ணில கொண்டு முக்கி அலசிக்கிட்டு இருக்க கூடாது. இதே வந்து சொல்லுதண்டா உடுத்துட்டு சாக்கடையில கொண்டு போடுங்கன்னு. அம்மா, நல்ல துணியெல்லாம் உடனே தண்ணில முக்க கூடாது. அதுக்கு குவாலிட்டியே போயிடும். ஒரு நாள் போட்டமா அதை எள்ளு பொல்ல வெயில காய போட்டு மடக்கி வச்சிரணும். அது தெருவுல இல்லாட்டி அடிச்சிட்டு கிடக்கு. நீ மடக்கியா வச்சிருக்க இல்ல அசைலியா காய போட்டிருக்க? சுருட்டி அங்கே இங்கேயுமா கொண்டு வச்சிட வேண்டியது. எந்த நேரத்துல பெத்து போட்டணும். எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆகி பிரஷர் சுகர்னு ஏத்தி வைக்காதம்மா. இந்த காயை கட் பண்ணி தரலாம் இல்லாட்டி மன நின்னுட்டு செய்ய வேலைனா கூட அப்படி இப்படி செய்து முடிச்சிடலாம்.
ஆமா, இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்க்கப்படாதுன்னா நாங்க கிடந்து உறங்குது 8 மணி வரைக்கும்.